இன்றைக்கி அவியல் தான் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். பீன்ஸை வந்து நேராக இருக்கிற பீன்ஸை அப்படி கட் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ மெல்லிசாக கீறி விட முடியுமோ நீளமாக அப்படி கீறி விட்டுக்கோங்க. இல்லை முழுசாகவே சாப்பிடுவீங்கன்னா அப்படி நீளமாகவே போட்டுக்கலாம். கேரட்டும் நான் கட்டியிருக்கிற மாதிரி நீள் வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் எல்லா பக்கமும் 2 பக்கமும் கீறி விட்டுருங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு நீள் வாக்கில் எல்லாமே விரல் மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. கத்தரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் தோல் சீவிட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன், அதையும் இதோட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய், கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, மிளகா, ஜீரகம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள், அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணி உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிளறி விடுங்க. இப்போ தண்ணி வந்து நீங்கள் உதிரியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க தேங்காய் ஊற்றும் போது. இல்லை கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. நான் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெடியானதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.